ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஊத்தப்பம் செய்கிறதா எப்படின்னு பார்க்க போறோம். எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தாரு. வந்த உடனே ஒரே பசி எடுக்குது, பசி எடுக்குதுன்னு பாட்டு பாடுற மாரி பாட்டு பாடிட்டு இருந்தாரு. நான் உடனே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா மாவு தான் இருந்தது. மாவு பார்த்தா ஒரே கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சு. உடனே எனக்கு வடிவேல் காமெடி அந்த ஞாபகம் வந்துச்சு. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் பார்சல் அப்படின்னு வந்துச்சு. அதனால சரி நம்ம ஏன் அந்த மாவு வேஸ்ட் பண்ணோம், ஊத்தப்பம் செய்யலான்ட்டு ஊத்தப்பம் ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் லைட் ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நான் வந்து கடுகு எடுத்து வச்சிருக்கேன். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். கடுகு எல்லாம் பொரிஞ்சு அடங்கிடுச்சு. இந்த டைம்ல வந்து நான் வந்து 1 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரியே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கருகாமல் பார்த்துக்கணும். நம்ம கருகாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணினே இருக்கும்போது நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். நம்ம உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போயே அந்த பருப்பு ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது நம்ம வதக்கும் போது. இந்த வெங்காயத்திலே நான் வந்து ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு. இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியனுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் தோசை பார்க்குறதுக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனாலே போதும். நம்ம ஏன்னா தோசை தானே ஊற்ற போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வச்சு எடுத்துக்கிட்டோம் வெங்காயம். இப்போ வந்து நான் மாவு வச்சுருக்கேன். அந்த மாவில் இதை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு இது பாருங்க. இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஊத்தப்பம் நம்ம அந்த பருப்பு வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு தவா சூடு பண்ணிவிட்டு இந்த ஊத்தப்பத்தை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. தவா லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சும்மா கொஞ்சம் ஒரு 2 சொட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு வெங்காயம் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் தோசை வந்து ஒட்டாமல் வரும். நல்லா இப்படி பரப்பரன்னு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஃபுல்லாக. அப்போ தான் ஒட்டாமல் வரும் தோசை அழகாக. நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து அழகாக இப்படி தேய்ங்க பொறுமையாக. ரொம்ப இது பண்ணோன்னா ஓட்டையாகிடும். இப்படி பொறுமையாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு தோசை. இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக மிளகா பொடி தூவிக்கலாம். நம்ம காரத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல் இப்போயே கமகமன்னு இருக்குது. தோசை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிளகா பொடி வேறு மூக்கில் காரம் ஏறுதுங்க சொங்கின்னு. ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.